வணக்கம். டி20 உலகக்கோப்பை 2024 இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் ஃபைனல் மேட்ச்சில் பர்படாஸ் கிரிக்கெட் மைதானத்தில் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி களமிறங்கினர். விராட் கோலி பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் தெறிக்க விட்டார். மார்க்கோ ஜான்சனை பொளந்து கட்டினார். 3 4 அடித்து ரசிகர்களை அமர்க்கலப்படுத்தினார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். கேசவ மகாராஜ் ஓவரில் தொடர்ந்து 2 4 அடிக்க ஓகே இன்றைக்கி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 ரனுக்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ரோஹித் சர்மா 9 ரனில் அவுட் ஆகிட்டார் கேசவ மகாராஜ் பாலில். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தார். அவரும் டக் அவுட் ஆகி அதே ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார். கேசவ் மகாராஜ் பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்தார். சூரியகுமார் யாதவ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டி20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி அவர் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவரும் 3 ரனில் ரபடா பால் அவுட் ஆக ஒரு கட்டத்தில் இந்திய அணி 34 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்துட்டாங்க. 4.3 ஓவரில் போச்சுரா இன்றைக்கி மேட்ச் டவுட்டு தான் அப்படின்னு பயப்பட ஆரம்பித்த நிலையில் அக்ஷர் பட்டேல் வந்தார். ரொம்ப சூப்பராக விளையாண்டார். அதிரடியாக விளையாண்டார். பொறுப்பாகவும் விளையாண்டார். கூடவே விராட் கோலியும் இந்த சீசனில் ஃபார்ம்லே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மேட்ச்சு ரொம்ப அருமையாக விளையாண்டார். திருப்பி ஃபார்முக்கு வந்தார். 2 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக 72 ரன் அடிச்சினார். அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸர் விளாசினார். 50 ரன் அடிக்க வேண்டிய அக்ஷர் பட்டேல் 47 ரனில் ரன் அவுட் ஆகிட்டார். மறுபக்கம் விராட் கோலி அரை சதத்தை கடந்து வேகமாக ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே போனார். அவரும் சிவம் துபேவும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்க சிவம் துபே 27 ரனில் அவுட் ஆனார். சிவம் துபே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை போன மேட்ச் பண்ண மிஸ்டேக்கே இந்த மேட்ச் அவர் பண்ணலை. மார்க்கோ ஜான்சன் பாலை பொளந்த விராட் கோலி அவர் பவுலிங்லேயே 4 4 ஒரு 6 அடித்தார். கடைசியாக விராட் கோலி பார்த்தீங்கன்னா 76 ரனில் மார்க்கோ ஜான்சன் பந்து வீச்சிலே அவுட் ஆகிட்டார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 176 ரன் எடுத்தாங்க. 7 விக்கெட் இழப்பிற்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நடந்த டி20 உலகக்கோப்பை ஃபைனலில் இதுதான் அதிகபட்ச ஸ்கோர், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர். இந்திய அணி ஒரு கட்டத்தில் இந்த ஸ்கோருக்கு வருமா அப்படின்னு இருந்தது குறிப்பிடத்தக்கது. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்கை பொறுத்தவரை மகாராஜ் சூப்பராக போட்டார். 2 விக்கெட் எடுத்தார். ஆனால் அவருக்கு 3 ஓவர் மட்டும்தான் பவுலிங் போட அனுமதி கொடுத்தாங்க. நாட்ஜே 2 விக்கெட் எடுத்தார். அடுத்து 177 ரன் எடுத்தால் கோப்பை என்ற இலக்கோட சவுத் ஆப்பிரிக்கா அணி களமிறங்கினாங்க. ஆனால் வழக்கம் போல் இந்தியா பவுலர்ஸான பும்ரா மற்றும் ஹர்ஷதீப் சிங் தொடக்கத்திலேயே ரொம்ப சூப்பராக போட்டாங்க. ஹென்ட்ரிக்ஸை 4 ரனில் பும்ரா போல்ட் ஆக்கி அமர்க்கலப்படுத்தினார். ஹர்ஷதீப் சிங் வந்து கேப்டன் மார்க்ராமை விக்கெட் எடுத்து குஷிப்படுத்தினார். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டீகாக்கும் ஸ்டப்ஸும் சேர்ந்து அதிரடியாக விளையாண்டாங்க. பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. 58 ரன் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க 38 பாலில். ஆனால் நம்ம கேம் சேஞ்சர் அக்ஷர் பட்டேல் ஸ்டப்ஸை 31 ரனில் க்ளீன் போல்ட் ஆக்கினார். அதிரடியாக விளையாடி வந்த டீகாக்கை 39 ரன்களில் ஹர்ஷதீப் சிங் அவுட் ஆக்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசனும் மில்லரும் ஜோடி சேர்ந்தாங்க. 6 ஓவருக்கு 60 ரன் தேவை அப்படிங்கிற நிலையில் அக்ஷர் பட்டேல் வீசிய ஓவரில் கிளாசன் வந்து 2 4 2 6ன்னு அடித்து 20 ரன் சேர்த்து ஆட்டத்தையே மாற்ற முயற்சி பண்ணார். கிளாசன் பார்த்தீங்கன்னா 23 பந்தில் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார். ஒரு கட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 30 பாலில் 30 ரன் எடுத்தால் வெற்றி, கையில் 5 விக்கெட் இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா கிளாசன் அவுட் ஆக்கி மேட்சை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் வந்த ஜான்சனை பும்ரா அவுட் ஆக்கிட்டார். பும்ரா சூப்பராக பந்து வீசி ரன்னே கொடுக்காம இந்திய அணியை போட்டி கடைசி வரைக்கும் கொண்டு சென்றார். கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 16 ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலையில் ஹர்திக் பாண்டியா பந்து வீசினார். அந்த ஓவரில் முதல் பந்தை எதிர்கொண்ட டேவிட் மில்லர் சிக்ஸர் அடிக்க முயற்சி பண்ணார். ஆனால் சூரியகுமார் யாதவ் பவுண்டரி கிட்டே இருந்து அருமையான கேட்சை பிடிச்சி இந்தியாவோட வெற்றியை உறுதி செஞ்சார். இறுதியாக 20 ஓவர் முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா அணி பார்த்தீங்கன்னா 169 ரன்கள் மட்டுமே எடுத்தது 8 விக்கெட் இழப்பிற்கு. இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் உலகக்கோப்பையை வென்றது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்வது இதுவே முதல் முறை. அதே மாதிரி விராட் கோலியும் டி20 உலகக்கோப்பையை வெல்வது இதுவே முதல் முறை. 13 வருஷம் கழித்து இந்திய அணி டி20 உலகக்கோப்பை வென்று இருக்கிறார்கள். இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். இந்திய பவுலிங்கில் ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷதீப் சிங் பும்ரா தலா 2 விக்கெட் எடுத்தனர். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.